வணக்கம் தலைவா, அனைவருக்கும் என வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும், என்னென்ன சில முக்கியமான தகவல்கள் வழங்கப்படுகிறது என்பன எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விவசாயிகள் அனைவருக்கும் அடுத்த தவணைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்பொழுது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். வழக்கம் போல அடுத்த தவணை எப்பொழுது தங்கள் வங்கி கணக்குகளில் வர வைக்கப்படும் என்பதை அறிய விவசாயிகள் ஆவலோடு இருக்காங்க. மத்திய மோடி அரசின் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான ஒரு முக்கிய வழியாக உருவெடுத்துள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இது ஒரு உண்மையான தகவல். ஸோ 6000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் இதன் மூலமாக செலுத்த போகிறாங்க. ஸோ பயன்பாட்டில் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கிறதா சில தகவல்கள் அனைத்துமே அங்கங்கே வெளிப்படைத்தன்மையாக வந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ திமுகவுடைய அரசு மேலே இருக்கிற கடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஎம் கிசானுடைய தொகை 2ஆக கூட மாறுவதற்கு டபுளாக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. மத்திய அரசு இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ஒரு முக்கியமான வழிவகைப்படுத்திருக்கு. இதன் மூலம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். சமீபத்தில் இதுவரை விநியோகிக்கப்பட்ட தொகை, பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் டிஜிட்டல் வசதிகளின் விரிவாக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் பரவரும் பல விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன. 23வது தவணை தேதி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் ஜூன் அல்லது ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையே வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திட்டத்தில் சரியான பயனாளிகளை சென்றடைவதை பதிவு செய்வ, மேலும் வெளிப்படை மற்றும் புதிய நோக்கில் விவசாயிகளுக்கு ஃபார்மர்ஸ் ஐடி கார்ட்ஸை தற்சமயம் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் ஐடி கார்டை தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் தற்சமயம் வழங்கிட்டுருக்காங்க. இது இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகளுக்கு ஒரு முழுமையான தீர்வாக பிஎம் கிசான் போர்ட்டல் இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் பதிவு, பணம் செலுத்தும் நிலை மற்றும் முக்கிய தகவல்கள் எளிதாக அணுகலாம். இதன் மூலம் இந்த செயல்பாட்டை வெளிப்படைத்தன்மையும் வசதியும் அதிகரிக்கிறது. 23வது தவணைக்கான அதிகாரப்பூர்வமான தேதி இன்னும் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டுகளின் போக்கின் போது ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு வர வெளியாகலாம். ஸோ புதிய இந்த ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் மூலமாக இந்த பிஎம் கிசானுடைய தவணைத்தொகை வழங்க இருக்காங்க. இந்த இகேஒய்சி, இந்த நில சரிபார்ப்பு, இது ஏதாவது நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுடைய பிஎம் கிசானுடைய தொகையை பெறுவதில் கடும் சிக்கல். ஆல்ரெடி சென்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சியை லாஸ்ட் டைமாக பண்ணியிருப்பீங்க, ஆனால் பணம் வந்திருக்காது. அவர்களுக்கு இந்த டைம் இரட்டிப்பு தொகையாக 2000 சென்ற டைம் 22வது தொகையும் 23வது தொகையும் சேர்ந்து கூட வழங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.